ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எந்தவித கெமிக்கலுமே கலக்காமல் குறைஞ்ச செலவில் வீட்டில் எப்படி ஃபேர்னஸ் சோப் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த சோப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும். அதே சமயத்தில் நீங்கள் இதை தொடர்ந்து 1 வீக் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபுல் பாடியிலையும் கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் தெரியும். அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த சோப் தயாரிக்கிறதுக்காக கெமிக்கல் கடையில் சோப் பேஸ் வாங்கியிருக்கேன். அதோட விலை 1/4 கிலோ 80 ரூபா. இது இந்த மாதிரி துகள்களாக தான் கிடைக்கும் கெமிக்கல் கடைகளில் வாங்கும் பொழுது. நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பீஸாக கிடைக்கும். ஆனால் 2 குவாலிட்டியும் ஒரே குவாலிட்டி தான். ஆன்லைனில் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அதே சமயத்தில் டெலிவரி சார்ஜஸும் போடுவாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க அதில் வாங்கிக்கலாம். ரெண்டுமே வாங்க முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க பியர்ஸ் 98% வரைக்கும் கிளிசரின் இருக்கக்கூடிய சோப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சோப் பேஸாக வாங்கி தயாரிக்கும் பொழுது இந்த சோப் பேஸ் மட்டுமே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இன்க்ரீடியன்ட், மற்ற ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இன்க்ரீடியன்ஸே கிடையாது, எல்லாமே நேச்சுரல் தான். ஆனால் சோப் பேஸ் நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கலும் கிடையாது. இது நம்ம சருமத்துக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஆனால் கடைகளில் வாங்கக்கூடிய சோப்புகளில் நிறைய கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளோட சருமத்துக்கு ரொம்பவே தீங்கு விளைவிக்கும். இதுக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ண வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சோப்பை வச்சே தான் நான் தயாரிச்சிருப்பேன். ஆனால் இந்த முறை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, நம்ம எதுக்கு சோப்பை வாங்கி தயாரிக்கணும், அந்த சோப்பில் தான் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது, அதை நம்ம வீட்டில் தயாரிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி இந்த தடவை சோப் பேஸாக வாங்கிட்டேன். அதே சமயத்தில் 2 சோப் கடைகளில் வாங்கினோம் அப்படின்னா அதோட விலை 80 ரூபா. ஆனால் இது 1/4 கிலோ வாங்கும் போதே நமக்கு 80 ரூபா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரொம்ப குவாலிட்டியாகவும் கிடைக்குது. இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த 1/4 கிலோ சோப் பேஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சோப்பு வரைக்காச்சும் நம்மளால தயாரிக்க முடியும் வீட்டில் தயாரிக்கும் பொழுது. அதே சமயத்தில் ரொம்ப தூய்மையான ஒரு சோப்பும் நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிரும், எந்தவித கெமிக்கலுமே இல்லாமல், நம்ம சருமத்துக்கும் தீங்கு விளைவிக்காம. இதுக்காக ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே வீட்டிலே எப்படி ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ விருப்பப்பட்டால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது இப்போ ஸ்க்ரப் பண்ணுற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இன்னும் நான் பியூராக அரைக்கலை. பியூராக அரைச்சது என்கிட்ட முடிஞ்சிருச்சு. அதனால் இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நைஸாக அரைச்சி நீங்கள் சளிச்சும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் நல்லா அரைக்கும் பொழுது உங்களுக்கு மூடியிலே இந்த மாதிரி துகள்கள் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போட்டு அரைச்சி அந்த மூடியில் இருக்கிறது கூட கலெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சலிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் ஆர் லெமன் ஜூஸ் 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன டப்பாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு multhani மிட்டி பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி, ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்க அரைச்ச சாறு இது. ஸோ நீங்கள் துருவி அந்த சாறு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அரைச்சி கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் அரைச்சி சளிச்சு எடுத்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்பவும் போல் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் 100 கிராம் அளவுக்கு சோப் பேஸை டபுள் பாயிலிங் மெத்தடில் இப்போ மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ சோப் பேஸில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ நான் மறந்துட்டேன், அதனால் இடையில ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி அந்த பவுடர் டப்பாலேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி அதுலேயே இந்த மெல்ட் பண்ணியிருக்கக்கூடிய சோப் பேஸை ஊற்றி அதுவே அச்சு மாதிரி நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் உள்ளே ஒரு சின்ன குழி மாதிரி இருக்கிறதுனால சோப்பு எடுக்கிறதுக்கு சரியாக வருதோ இல்லையோ அப்படின்றதுனால இந்த மிக்ஸ் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இந்த சோப் பேஸ்லேயே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு டப்பாவில் மாற்றிட்டேன். ஏன்னா அது நடுவில் ஒரு குழி மாதிரி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ எல்லாமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் இதிலே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ ஒரு சின்ன பாக்ஸில் நான் மாற்றிட்டேன். நீங்கள் பேப்பர் கப் பிளாஸ்டிக் கப்பில் இந்த மாதிரி மாற்றி வச்சிடலாம்.
இதை வந்து ரூம் டெம்பரேச்சரில் 2 மணி நேரம் வச்சு எடுத்தால் சோப் செட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசருக்குள்ளே 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். நான் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். சோப் வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் வந்து இதில் எந்த ஒரு கலரோ அல்லது வாசனைக்கு எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எனக்கு நேச்சுரல் ஸ்மெல்லே போதும் அப்படின்றதுக்காண்டி அப்படியே விட்டுட்டேன். எந்தவித கெமிக்கல்ஸுமே சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில், கோகனட் ஆயில் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது தான். இப்போ வந்து இதனோட கையில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ரிசல்ட் வந்து லைவாகவே தெரியும் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது. இந்த சோப்பை நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணலாம். பட் உடனடியாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். நீங்கள் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். காஸ்டிக் சோடாவில் தயாரித்தோம் அப்படின்னா தான் 45 டேஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். சோப் பேஸில் தயாரித்தா அப்படி கிடையாது. இதில் ஆட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுமே ஸ்கின்னுக்கு நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் கொடுக்கும். கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ.